இந்த தேர்தல் அளவுகோல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல். எங்க புரட்சி தலைவரும் தோற்று இருக்கிறாரு, எங்க அம்மாவும் தோற்று இருக்காங்க, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் என்பது அளவுகோல் அல்ல என்றும், இதேபோன்று நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்றும், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களது தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என செய்தியாளர் சந்திப்பில் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இது இந்த தேர்தல் அளவுகோல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல். எங்க புரட்சி தலைவரும் தோற்று இருக்கிறாரு, எங்க அம்மாவும் தோற்று இருக்காங்க, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட் எல்லாம் இழந்திருக்கு. அதனால அதையெல்லாம் வைத்து நீங்க ஆறுதல் சொல்லக்கூடாது. எனவே கால சூழ்நிலை மாறும். அதிமுக மாபெரும் வெற்றி பெறும். மக்கள் எங்க பக்கம், மக்கள் நாங்க இருக்கோம், அவங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.